இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஆரோக்கியமான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வச்சு. இந்த பீட்ரூட் குழம்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 5 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பும் சீரகமும் சேர்த்து 1/2 ஸ்பூன் போல் நம்ம சேர்த்துடலாம். இது பொரிய ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இது வந்து பொரிய விடுங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்குனதை இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். பீட்ரூட் வந்து கொஞ்சம் நீல வாக்கில் பெருசாக நறுக்கி வச்சுருக்கோம். இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பீட்ரூட் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம ஒரு 3 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த பீட்ரூட்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த பீட்ரூட் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்க தேவையில்லை. 2 டம்ளர் போல் தண்ணி வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பீட்ரூட் வந்து இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா வேகணும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பீட்ரூட் வந்து நல்லாவே வந்து வெந்திருக்கு. நம்ம இதை கலந்துட்டு விடும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். உங்களுக்கு வந்து நம்ம அந்த கரண்டி வச்சு கட் பண்ணி பார்த்தோம்னா அது நசுங்கும். அந்தளவுக்கு வெந்ததும் நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளியை எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இது இடையிடையில கொஞ்சம் கொஞ்சம் கலந்துடலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வாசம் வரும்பொழுது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளுடைய சுவையான பீட்ரூட் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சத்தான பீட்ரூட் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.